முருகா ஞான பண்டிதா, நான் போற காரியம் நல்லபடியா நடக்கணும். ஐயோ, இங்கதானே இருந்தாரு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளயும் எங்கேயோ போயிட்டாரு. எங்க போயிருப்பாரு? கருட பகவானே கும்பிட்டுட்டு போலான்னு பார்த்தா வந்தவர் எங்கேயோ போயிட்டாரு. அடியே சுந்தரி, எங்க கிளம்பிட்ட? இங்க மேல எங்கேயும் பாத்துக்கிட்டு நிக்கியே, அப்படி வானத்துல என்ன தெரியுது உனக்கு? ஐயோ, இவளா ஆட்டத்தரத்தின முடிச்ச கிளவி நேர நம்ம கண்ணுக்கு ஏத்தல வந்து நிக்கா. இவ மோரையில முடிச்சிட்டு போனா போன கரியம் விளங்குமா? அடியே, என்ன திருட்டு மொழி முழிக்கிற? இவ மோரையில முடிச்சிட்டு போனா போன காரியம் விளங்குமா அப்படின்னு நினைச்சிருப்ப. வேற என்னத்த நினைச்சிருக்க போற? அட கிளவி, எப்படி இவளுக்கு தெரியும்? நம்ம மனச படிச்ச மாதிரி அப்படியே புட்டு புட்டு வைக்கிறா. என்னத்த இப்படி சொல்லிட்டியே? நான் சாஸ்திரம் பாக்குறவா தான், ஆனா இந்த அளவுக்குலாம் பார்க்க மாட்டேன். அதுக்குன்னு ரோடுன்னு இருந்தா யாராவது வராம போவாமலாம் இருப்பாவோ? நீங்க என்ன இப்படி பேசுதியே? அதான பார்த்தேன், எடுத்ததுக்கெல்லாம் சாத்திரம் பார்க்கவளாச்சே. நான் குறுக்க வந்துட்டேனே, அப்படியே வீட்டுக்கு போய் தண்ணியை பிடிச்சி குடிச்சிட்டு போவோம்னு நினைப்பியோன்னு நினைச்சேன். சரி சரி, எங்கேயோ போறல, வா போவோம். அட பேதியில ஓவா, வழுக்க டைம கூப்பிடுதாலே. இன்னைக்கு நாம போற காரியம் விளங்க நாப்புலதான். இவ கூட போயிட்டு விளங்குமா? இவ மோரையில முடிச்சாலும் குடிக்க கஞ்சி கிடையாது. என்னைய வழுக்க டைமெல்லாம் இழுக்கா, எதையாவது சொல்லி சமாளிப்போம். என்னத்த எங்கேயோ அவசரமா போறிய போல. நான் கடைக்கு போகணும்னு நினைச்சுதான் வந்தேன். பைய எடுக்காம வந்துட்டேன். என்னமோ தலை சுத்துற மாதிரி இருக்கு. செத்த நேரம் உட்காந்துட்டு அப்புறமா போய்க்கிறேன், நீங்க போங்க. நல்லா சமாளிக்கிற. ஏன் மூஞ்சில முடிச்சா உனக்கு போன காரியம் வழங்காது, ஆனா எனக்கு மட்டும் என்ன ஓ மூஞ்சில முடிச்சா போன காரியம் வழங்கிருமா? நானும் அப்புறமா போய்க்கிறேன், வாரேன். அட எடுபட்ட கிழவி, இவளுக்கு திமிர பாரு. வெள்ளச்சாலை கட்டிட்டு வந்து இவ இந்த பேச்சு பேசுறா. நான் மங்களகரமா தானே இருக்கேன். ஏன் மூஞ்சில முடிச்சா இவளுக்கு போன காரியம் வழங்காதாம்ல? நல்லா சொல்லுவா. இவளெல்லாம் விளக்க மாத்த கொண்டு அடிக்கணும். ஏமா ஏமா, என்னடி ஏமா ஓமானே ஓலம் போட்டுக்கிட்டு இருக்கியே, என்னத்துக்கு? ஏமா, இப்பதான் போன் வந்துச்சு. மாமா கீழே விழுந்து மண்டையை உடைச்சிருக்கான். என்னடி சொல்ற? கீழே விழுந்து மண்டையை உடைச்சிட்டானா? குடிக்காரப்ப எங்கட விழுந்து மண்டையை உடைச்சான்? ஏமா, குடிக்கலாம் இல்லையா? எங்கேயோ பைக்ல போயிட்டு இருந்துச்சா, பைக்கு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாவலாம். நினைச்சேன் போற காரியம் விளங்குமா? இந்த துக்க முறையில முடிச்சப்பவே நினைச்சேன். அத மாதிரி நடந்துட்டுல்ல. என்னமா சொல்ற? எந்த துக்கமா? அதான் நம்ம வள்ளியூர் வனசா வந்தாலே சண்டாளி மோரையில முடிச்சாலே விளங்காது. வெள்ளச்சேலையை கட்டிட்டு குறுக்க வந்து நிப்பா. அவ மோரையில முடிச்சா விளங்குமா? வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் போலான்னு பார்த்தா அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு. ஏன் மோரையில முடிச்சா போன வேலை நடக்காதுன்ட்டு போறா. பின்ன நீ எந்த காலத்துல இருக்க? இன்னும் வெள்ளச்சேலை கட்டினா கருப்பு சேலை கட்டினான்ட்டு கிடக்க. வெள்ளச்சேலையே அழகுதான் தெரியுமா? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னா பிறகு அவ அப்படித்தான் சொல்லிட்டு போவா. கேடு விளக்க மாட்டேன். எனக்கு வந்து வாச்சிருக்க பாரு, போய் உன் சோழிய பாரு. எனக்கு தெரியும் உன் மைனிக்காரி எந்திச்சாளா, பொங்குனாளா, பொரிச்சாளா, என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கா. நான் வெளியே கோயிலுக்கு கிளம்பிட்டேன்னா போதுமே அவளுக்கு. 24 மணி நேரமும் நல்லா உட்கார்ந்து போன்ல ஆத்தாக்காரிட்ட கதை பேசுவா. அது எந்திச்சிருக்கு என்ன செய்தோம், நீ வந்து பாரு. நீ எனக்கு மவா கிடையாது, உன் அக்கா காரிதான் எனக்கு மவா. என்னே எங்கன்னு அவதான் இருப்பா. நீ எங்க ஒண்ணுக்கு லாயக்கப்பட மாட்டேன். உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பாடுபடுறேன். போமா, உனக்கு ஏத்த மாதிரி குசும்பு பேசினா எல்லாரும் நல்லவோ. அப்படியெல்லாம் என்னால பேச முடியாது. எனக்கு எது சரின்னு படுதோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஆமா ஆமா, வீட்டுல இருக்க வரைக்கும் தானே. கல்யாணம் கட்டி மாமியா வீட்டுக்கு போ, அப்புறம் தெரியும். அங்க உள்ள குசும்ப போன்ல இங்க சொல்லுவல்ல, அப்ப இருக்கு உனக்கு. நான் ஏன் சொல்ல போறேன்? ஏன் மாமியாலாம் உன்ன மாதிரி இப்படி குசும்பு பேசாது. போமா, போய் வேலைய பாரு. அட கிறுக்கு போய் உள்ள ஊர் குசும்பு பேசாதவா பொம்பளையா இருப்பாளா? எப்படி? அடியே, எங்கடி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே வா. எங்கடி கிளம்பிட்டு? எங்க கிளம்பிட்டு? சீவி சிங்க அரிசி கொண்டையில பூ வச்சு ஆளு நகர்ந்துடக்கூடாது. உடனே எங்கேயாவது கிளம்பிடுவியே. அத்தை, அவர்தான் கிளம்பி இரு, படத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னாரு. அதான் கிளம்பி இருந்தேன். என்னது, படத்துக்கு போறீங்களா? வீட்டுல வயசு பிள்ளை இருக்கு. அவ இருக்கும்போது நீங்க புருஷனும் பொண்டாட்டியும் நீட்டிக்கிட்டு படத்துக்கு போகணுமோ? அப்படி
அப்படி என்ன படம் கேக்குது? இல்லத்த, நான் சொன்னேன் அத்தைகிட்ட கேட்டுட்டு அப்புறமா போவோன்னு. அவர்தான் இதெல்லாம் என்னத்தை கேட்க, நாம வெளியே போறதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமான்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கு! என்கிட்ட கேட்காம படத்துக்கு போகணும்னு சொன்னதும் இல்லாம என்னை எதிர்த்து வேற பேசுற மாதிரி உன்கிட்ட சொல்லியிருப்பான். நீ எப்படி மதிப்ப? ஒருவேளை அவனே சொன்ன மாதிரி நீ சொல்லுறியா? ஐயோ அத்தை, நான் எப்படித்தான் அப்படி சொல்லுவேன்? போய் துணிமணியை மாத்திட்டு வீட்டில் இருக்கிற வேலையை பாரு. அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்லத்த, அவர் வந்தா சத்தம் போடுவாரு. நான் புருஷனா அவங்க புருஷனா? நான் சொல்றத நீ கேட்டா போதும். இந்த வீட்டில் எல்லாரும் ஆடுறதுக்கெல்லாம் நீ ஆட வேண்டான்னு சொல்லிடுவாரு. ஓஹோ, எத்தனை நாளா இது நடக்குது? இப்பதானே நீ ஒண்ணு ஒன்னா சொல்ற? வரட்டும், இன்னைக்கு அவனுக்கு வச்சிருக்கேன் கச்சேரி, அப்புறம் பாரு. என்ன ருக்மணி, கிளம்பிட்டியா? வா போவோம், நேரம் ஆயிட்டு. டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டேன். எங்கெல்லாம் கிளம்ப சொல்ற? எங்க கிளம்ப சொல்ற? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? உன் இஷ்டத்துக்கு உன் பொண்டாட்டிக்காரிய கிளம்பு போவோம்னா இங்க வீட்டுல வயசு பிள்ளை ஒண்ணு இருக்கு. கொஞ்சமாவது நினைப்பு இருக்கா உனக்கு? ஏமா இப்படி பேசுற? தங்கச்சி கிட்ட கேட்டேன் படம் பார்க்க வர்றியான்னு. அவ வரலன்னு சொல்லிட்டா. அதனாலதான் நானும் என் பொண்டாட்டியும் போயிட்டு வரலான்னு இருக்கோம். ஏன் நீ வர போறியா? எனக்கு இப்ப அது ஒண்ணுதான் குறை. இங்க வீட்டுல உள்ள வேலைகளை யார் செய்வா? ஏமா இப்படி செய்யற? ஏம்மா, வீட்டுக்கு வந்திருக்க மருமக வீட்டுல என்ன 24 மணி நேரமும் வேலைக்காரி மாதிரி வேலை செய்யறதுக்கா இருக்கா? ஏம்மா, அவளுக்கும் நேரம் போகணும். இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல சீக்கிரமே வேலை முடிஞ்சிட்டு, அதனால வந்துட்டேன். சரி, சும்மா தானே இருப்பா, ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போலாமேன்னு கூப்பிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, இன்னைக்கு படத்துக்கு போலான்னு கூப்பிடுவேன், நாளைக்கு ஹோட்டலுக்கு சாப்பிட போலாம். இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி காசு மிச்சப்படுத்துறது? தெண்ட செலவுக்கு. ஏன் 4 வாரம் கழிச்சா அந்த படத்தை அப்படியே டிவியில போட போறான். ஏன் உன் பொண்டாட்டி கறிக்கு டிவியில படம் பார்த்தா ஆகாதாக்கும்? ஹிமா, இப்படி எல்லாம் பேசாத. ஒரு நேர போக்குக்காக தான் தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறது. வெளியே போனா அவளுக்கும் ஒரு மாறுதலா இருக்கும். 24 மணி நேரமும் வீட்லயே இருக்க முடியுமா? ஏன் நாங்களாம் வீட்ல தானே இருக்கிறோம். நாங்க என்ன வெளியே போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கோமா என்ன? ஏம்மா, இது உனக்கு சொந்த ஊரு. அதுவும் இல்லாம இந்த வீடு இல்லைன்னா அடுத்த வீடு, அடுத்த வீடு இல்லைன்னா அத்தை வீடு, அத்தை வீடு இல்லைன்னா சித்தி வீடுன்னு இந்த தெரு முழுக்க உனக்கு தெரிஞ்சவங்க. இங்கிட்டு இல்ல அங்கிட்டு, அங்கிட்டு இல்லைன்னா எங்கிட்டுன்னு போய் உட்காந்து கதை பேசுவேன். உனக்கு நேரம் போயிரும். அவ எப்பவுமே வீட்டுல தானே இருக்கா, அதனாலதான் அவளை கூப்பிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எப்ப நீ என்னைய எதிர்த்து பேச அளவுக்கு வந்துட்டியோ, இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. எல்லாம் இவ்வளவோ மந்திரம் போடுறதுதான் இந்த அளவுக்கு வேலை செய்து. கல்யாணம் ஆகி 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ளயும் இந்த பேச்சு பேசுறானா? எப்படி? நீ எல்லாம் நீ கொடுக்கற இடம். நீ இந்த பேச்சு பேசுறனா அவ கொடுக்கற இடம். நீங்க 2 பேரும் என்னை பத்தி நான் இல்லாத நேரம் பேசியிருக்கீங்க. அதனாலதான் இப்ப ஒண்ணு ஒண்ணா வெளியே வருது. ஐயோ அம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. அவ அம்மாட்ட கேட்டுட்டு போவோம் அப்படின்னு சொன்னா. நான் தான் சொன்னேன் அம்மா எதுவும் சொல்லாது, படத்துக்கு தானே போறோன்னு. இதுல என்ன தப்பு இருக்கு? எந்த தப்பும் இல்லடா மகனே, நீ போயிட்டு வா. அவ அப்படித்தான் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. யோ, உமர் சொட்ட மண்டையில விளக்கண்ணே தடவுனேரா மல்லாக்க படுத்தேரான்னு இரும். அதை விட்டு போட்டு குடும்ப விஷயத்துல தேவையில்லாம தலையிடாதேரும். அடியே, சின்னஞ்சிறுசுக படத்துக்கு போயிட்டு போகுது, நீ தான் கூப்பிட்டா வரமாட்ட. அதுகளையும் ஏன் போக கூடாதுங்கிற? டேய், என்ன பாக்குற? நீ கிளம்பு. சரிப்பா, அம்மா போயிட்டு வரோம். அத்தை, போயிட்டு வரேன். மாமா, போயிட்டு வரேன் மாமா. அவ அப்படித்தான் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருப்பா. நீ கிளம்புமா, போயிட்டு வா. அடியே, புரிஞ்சுக்கோ, தேவையில்லாம உன் மகன்கிட்ட ஒரே அடியா வம்பு பண்ணாத. நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருந்த, அவன் நாளைக்கே தனி கொடுத்தனும் போயிட போறான். யோ, உமர் வாயில வசம் வச்சுதான் தேய்க்கணும். வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்க மாட்டேரு. நீரே சொல்லிக் கொடுப்பேர் போல இருக்க. ஏய், அந்த பொண்ணு அப்புறாணியா இருக்கிறதுனால ஒரே அடியா நீ உன் இஷ்டத்துக்கு ஆடாத. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த, நாளைக்கு உன் மருமக உன் பேச்ச கேட்க மாட்டா.
அப்புறம் குத்துதே கொடையுதேன்னு என்கிட்ட புலம்பாத. ச்சே, இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் உருப்படாது.